ஹோட்டலில் கிடைக்கிற அதே டெக்ஸ்சரில் ரொம்ப க்ரீமியாக பர்ஃபெக்டான மேங்கோ சாகோ வீட்டிலேயே செய்ய முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஆனால் அதுக்கு ஜவ்வரிசியை இந்த ஒரு முறையில் தான் வேக வைக்கணும். அது என்ன ட்ரிக், மாம்பழத்தோட டேஸ்ட்டை இன்னும் தூக்கலாக்க என்ன சேர்க்கணும், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஜவ்வரிசி வேக வச்சுக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் நிறைய தண்ணி ஊற்றி கொதி வந்ததும் 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி வேகத்துக்குள்ளே நம்ம மாம்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேங்கோ சாகோவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான மாம்பழமாக செலக்ட் பண்ணி வாங்குங்க. நல்லா இனிப்புள்ள மாம்பழத்தை எடுத்திங்கன்னா சூப்பராகவே வரும். இப்போ அதை நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதுக்கிடையில் ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துருச்சான்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி பாருங்கள், நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி டயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டியில் எடுத்து வடிகட்டணும். வடிகட்டிட்டு இந்த ஸ்டெப் தான் மெயின். ஒரு கூலிங் வாட்டரோ இல்லை நார்மல் வாட்டரோ வச்சு கலந்து விட்டிங்கன்னா நல்ல உதிரியான ஜவ்வரிசி வந்து ரெடி ஆகிடும். இதான் அந்த ட்ரிக். இப்போ நம்ம மேங்கோ சாகோவுக்கு க்ரீமி ரெடி பண்ணிடலாமா? ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்க மாம்பழத்தை சேர்த்துக்கோங்க. இதுக்கு மெயினாக தேங்காய் பால் தான் ஊற்றி செய்யணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கண்டென்ஸ்ட் மில்க்கு ஸ்வீட்டுக்காக சேர்த்துக்கோங்க. நீங்கள் தேங்காய் பால் இல்லைனாலும் நார்மல் பாலே ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம நல்லா க்ரீமியாக அரைச்சதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க ஜவ்வரிசியும் உள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான மேங்கோ சாகோ என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கண்ணாடி டம்ளரில் ஒரு லேயர் மேங்கோவை கட் பண்ணி தான் எடுத்து வச்சுக்கோங்க. 2வது லேயர் நம்ம மேங்கோ சாகோ ரெடி பண்ணது, 3வது லேயர் ஜவ்வரிசி, 4வது லேயர் மேங்கோ சாகோ நம்ம ரெடி பண்ணதை ஊற்றிக்கோங்க. ஃபைனலாக நல்லா திக்னஸாக உள்ள கோகோனட் மில்க் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க மாம்பழத்துண்டுகளை சேர்த்திங்கன்னா சூப்பரான மேங்கோ சாகோ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி புது ரெசிபிகளுக்கு பார்க்கறதுக்கு நம்மளுடைய முன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.